யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என ஏதோ செய்தடி. இன்னும் நீ ஆன்சர் பண்ணல. பரிகாரம் கம்ப்ளீட் பண்ணி தான் சார் கொடுத்தேன். இதுதான் நீங்கள் எத்தனை டைம் கேட்டாலும் என்னோட ஆன்சர். சரி, ஓகே, நீங்கள் கிளம்புங்க. நீங்கள் இன்னும் சாப்பிடல சார். நான் கேட்குற எல்லா கொஷினுக்குமே உங்ககிட்ட ஆன்சர் வராதப்ப நீ சொல்கிறத மட்டும் நான் கேட்கணுன்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. உன்னால் எதையுமே ஏற்றுக்க முடியாது, எதுக்குமே பதில் சொல்ல முடியாதுன்ற பட்சத்தில் என்கிட்ட நீ பேசுறது வேஸ்ட், நானும் உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட். ஸோ தட்ஸ் எனஃப். ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னீங்க, ஸோ நானும் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் சார். அவ்வளோதான். ப்ராஜெக்ட் பற்றி ஏதாவது பேசணுன்னா இதுக்கப்புறம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகே நந்தினி, இதுக்கப்புறம் நான் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் பற்றி மட்டுமே கேட்குறேன், வேறு எந்த அட்வான்டேஜஸான கொஷினும் கேட்கல. அதே போல் நீங்களும் நான் சாப்பிட்டேனா, என்ன பண்ணுறேன், ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்ற கொஷின்ஸ்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் என் பர்சனல்குள்ளே வந்து கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா நானும் பர்சனலாக மட்டும்தான் கொஷின் கேட்க முடியும். ஒரு பாஸ் கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கொஷின் கேட்டிங்கன்னா ஒரு எம்ப்ளாய் கிட்ட நானும் கேட்க வேண்டிய கொஷினை மட்டும் கேட்பேன். ஓகேவா? ஓகே சார். அண்ட் ஒன் மோர் திங், நான் சொன்ன மாதிரி எனக்கு உங்ககிட்ட இருந்து ரிசிக்னேஷன் வேணும். அப்படி ரிசிக்னேஷன் உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் ரீசன் வேணும். ஸோ டுமாரோ நீங்கள் உங்கள் ரிசிக்னேஷனை என் டேபிளில் சப்மிட் பண்ணியிருக்கணும். சார், ரெசிக்னேஷனை பற்றி நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கலாமா? சொல்லுங்கள். ரெசிக்னேஷன்ன்றது ஒரு ஸ்டாஃப் ஒழுங்காக ஒர்க் பண்ணாத பட்சத்தில் அவங்களுக்கு கம்பெனியாக கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், ஒரு எம்ப்ளாயி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை, ஸோ நான் வெளியில் போகிறேன்ற பட்சத்தில் ரெசிக்னேஷன் கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணலாம். தட்ஸ் கரெக்ட். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா சார்? என்னோட ப்ராஜெக்டில் ஸ்டில் நவ் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த டேட் வரைக்கும் ஏன் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கா? நத்திங் நந்தினி. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எனக்கு ரெசிக்னேஷன் கொடுக்க முடியாதுல்ல சார், இந்த ஸ்டாஃப் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு தான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லைல்ல? கம்பெனியில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை தான் சார். அப்படி இருக்கும்போது நான் தானே சார் ஃபஸ்ட்டு ரெசிக்னேஷன் உங்களுக்கு அப்ரோச் பண்ணியிருக்கணும். நீங்கள் எனக்கு ரெசிக்னேஷன் கொடுத்துருக்க கூடாதுல்ல? உனக்கு என்ன வேணும் வேணான்றதெல்லாம் இது வரைக்கும் எனக்கு தெரியாது நந்தினி. உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதும் கிடையாது. ஆனால் உன்னை பற்றி நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விருப்பம், உனக்கு இங்கே ஒர்க் பண்ண பிடிக்கல, என்ன பார்க்க பிடிக்கல அப்படின்றது தான். அப்படி இருக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விருப்பத்தை நான் நிறைவேற்றணும்ல உனக்கு. எனக்காக யாரும் எதுவும் பண்ண தேவையில்ல. சரி, நான் ரெசிக்னேஷன் கொடுக்கல, பட் உங்களுக்கு ஒர்க் பண்ண பிடிக்கல, அதுக்கு என்ன பண்ணலாம்? நானாக என்னோட ஜாபை ரிசைன் பண்ணுவேன் சார். அப்படி இருக்கும்போது நானாக ரெசிக்னேஷன் அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணலாம், அதில் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்களா எனக்கு ரெசிக்னேஷன் கொடுத்து நான் இந்த கம்பெனிலேருந்து வெளியில் போக மாட்டேன். இப்படி நீ பேசணும் தானடி ஆசைப்பட்டேன். ப்ராஜெக்ட் இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 25% தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ப்ராஜெக்ட் 75% கம்ப்ளீட் ஆகும்போது நானாக என்னோட ரெசிக்னேஷனுக்கு அப்ளை பண்ணுவேன். அப்போது நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு ரெசிக்னேஷன் கொடுத்தா போதும். அது வரைக்கும் நான் இந்த கம்பெனியில் ஒரு ஸ்டாஃப், அவ்வளோதான் சார். நீங்கள் கொடுத்த ரெசிக்னேஷனை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு ஃபர்தராக நீங்களே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஆஃபீஸில் எப்படி நீங்கள் ரெசிக்னேஷன் கொடுத்தது எல்லாருக்கும் தெரிய வந்துச்சோ, அதே மாதிரி நீங்கள் ரெசிக்னேஷனை கேன்சல் பண்ணிட்டீங்கன்றதும் ஆஃபீஸ்க்கு தெரிய வரணும். எம்டிக்கே ரூல்ஸ் சொல்லிட்டு தர, அப்படி தானே? எம்டிக்கு நான் ரூல்ஸ் சொல்லி தரணுன்ற அவசியம் எதுவும் கிடையாது சார். பட் எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல சார். நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன், அது எனக்கும் தெரியும், ஆஃபீஸ்க்கும் தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ரோஹித் சார் ஏன் ரெசிக்னேஷன் கொடுத்தாருன்னு ஆஃபீஸே என்ன கேள்வி கேட்குது. அந்த கேள்விக்கெலாம் பதில் சொல்ல நான் விரும்பல. என் மேலே தான் மிஸ்டேக்னு சொல்லி வெளியில் போகவும் நான் விரும்பல. என்னோட கெரியர் எனக்கு முக்கியம் சார். ஸோ நீங்களாக கொடுக்குற ரெசிக்னேஷனை என்னால் ஏற்றுக்க முடியாது. நானாக மட்டும்தான் என் ஜாப் ரிசைன் பண்ணுவேன். சூப்பர் டி. நீ என்னதான் கோவத்தில் பேசுகிற, உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றணுன்றதுக்காக பேசுகிற அப்படின்னாலுமே இது எதுவுமே உண்மை கிடையாது. நீ என்னை விட்டு போக விரும்பல, அது மட்டும்தான் உண்மை. சரி, ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃப் வெளியில் போகும்போதும் மனசு கஷ்டப்படாமல் தான் போகணும். அப்படியே இருக்கட்டும், நீங்களா ரெசிக்னேஷன் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் கொடுத்த ரெசிக்னேஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க தேவையில்லை. இதுக்கு மேலே எப்படி சொல்லி இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார். பர்சனல்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் நீங்கள் சாப்பிடாம இருக்கிறது என் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது சார்.
பார்க்குறேன்டி உன்னால் நான் சாப்பிடாம இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இப்போ தானே சொன்னேன் என் பர்சனல்குள்ளே நீ வராத, உன் பர்சனல்குள்ளே நான் வர மாட்டேன்னு. அப்படி இருக்கும்போது நீ எப்படி என் பர்சனலை கேட்காம இருக்க நான் பார்க்குறேன். ஆனால் நானாக கேட்க மாட்டேன்டி. வா, நீயா வந்து கேட்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அப்போ எடுத்துக்கிறேன்டி என்னோட அட்வான்டேஜை. உன்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்காம நான் ஓய மாட்டேன். சிந்தும் மணி போலே சிதறும் என் நெஞ்சம், கொஞ்சம் நீ வந்து கொடுத்தால் இன்பம். அப்புறம் நந்தினி, நிலவின் ப்ராஜெக்ட் பேசணும்னு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். ஸோ இது விஷயமா மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். ஆஃபீஸில் தானே சார்? மீட்டிங் நம்ம ஆஃபீஸில் கிடையாது. அப்புறம் சார்? அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அவுட் ஆஃப் ஸ்டேஷனா சார்? அதெல்லாம் எப்படி போக முடியும்? நான் என்ன பண்ணேன் இப்போ? ஹனிமூனுக்காக கூப்பிட்டேன், அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தானே கூப்பிட்டேன். அட்வான்டேஜாக பேசாதீங்கண்ணா. நான் அட்வான்டேஜாக பதில் சொல்கிற மாதிரி நீ கொஷின் கேட்காதானே? அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம் என்னால் வர முடியாது சார். அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் வர முடியாதுன்னு டிஎல் சொல்ல முடியுமா? மீட்டிங் இருந்தால் அட்டன் பண்ணி தானே ஆகணும். லாஸ்ட் ப்ராஜெக்ட் நீ எண்டிங்கில் வந்த, அதனால மீட்டிங்லாம் அட்டன் பண்ணல, மீரா அட்டன் பண்ணாங்க. ஸோ இந்த டைம் ஸ்டார்டிங்கில் தானே இருக்குது ப்ராஜெக்ட். ஸோ மீட்டிங்லாம் நீ தானே அட்டன் பண்ணணும். மீட்டிங் அட்டன் பண்ணால் மட்டும்தானே கிளாரிஃபிகேஷனோட ஒன் டீமுக்கு நீ கோஆர்டினேட் பண்ண முடியும். கரெக்டு தான். சரி, ஓகே சார். நான் டீமில் யாராவது கூப்பிட்டுட்டு போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வரேன். முடியாது நந்தினி, அப்படி முடியாதே. ஏன்? ஏன்னா டீம் ஹெட்டும் டிஎலுக்கு ஹெட்டாக இருக்கிறவங்களும் தான் போய் மீட்டிங் அட்டன் பண்ணணும். அவங்க 2 பேரும் அட்டன் பண்ணால் தான் வந்து டிஎலுக்கு டிஎலோட ஹெட் சொல்லி தர முடியும், டிஎல் டீமுக்கு சொல்லி தர முடியும். அப்படி இருக்கும்போது டிஎல் யாரு? நான் தான். டிஎலுக்கு ஹெட் யாரு? நீங்கள் தான். ஸோ அப்போ மீட்டிங் யார் அட்டன் பண்ணணும்? நம்ம தான். ஸோ தட்ஸ் எனஃப். நாளைக்கு கிளம்பலாமா? என்னை தீண்டக்கூடாதென வானோடும் சொல்லாத வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாத புல்லாங்குழல், நீ தொட்டால் நிலவிரல் கரைகளும் நீளுமே, விழிகளில் இவர் கூட எப்படி வழிந்திடும் போகிறது? அழகு. அதுவும் ஒன் டே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்னா. அவாய்ட் பண்ணவும் முடியாது. 1 மணி நேரம் உட்காந்து பேசினாலே இவர் நம்ம மண்டையை கழுவிடுவார். ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பேசினா என்ன ஆகும்னு தெரியலையே. என்ன ஒரு நாள் ஃபுல்லாக பேசினா உளறிடுவோன்னு பயமா இருக்கா? சார், நான் ஏன் உங்கள்கிட்ட உட்காந்து பேச போகிறேன்? நான் மீட்டிங் அட்டன் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணி வர போகிறேன். இதில் என்ன இருக்குது? நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், எதுவும் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஓ அப்படி. சரி சரி. மார்னிங் 10 o'clock ரெடியாக இருண்ணா. நம்ம 2 பேரும் சேர்ந்து சார். மீட்டிங் அட்டன் பண்ண போகிறோன்னு சொன்னேன். போதுமா? கனவா கலையா எதில் வீழ்த்துக, திமிரா அழகா என பாக்குற, மொழியா விழியா எது பேசுற, விதியா இது சதியா மடி சேருற. நைட்டு ரிட்டன் வந்துடலாம்ல? வந்துடலாம். நைட் ஸ்டேலாம் வருது அப்படின்னா ப்ராப்பராக ஒரு டிஎல் கூட இன்னொரு ஸ்டாஃப் இல்லாமல் போக மாட்டோம். ஸோ ரிட்டன் வந்துடலான்றதுனால தான் தனியாக போகிறோம். இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏன் நான் சிரிச்சா உனக்கு பிடிக்கலையா? நான் சிரிக்கும்போது பார்க்கறதுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ நான் கடுப்பில் இருக்கேன். இப்போ என்ன பண்ணாருன்னு இவருக்கு தெரியாது பாரு. நான் ஏன் கடுப்பில் இருக்கணும் இவருக்கு தெரியல பாரு. நம்ம வாயால் விளக்கத்தை சொல்லணும். அதுக்கு தானே இப்போ சிரிச்சுட்டு நம்மளை பார்க்குறாரு. ஆள் பாரு நல்லா. நான் கிளம்புறேன். ஏய் ஏன் கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு போ. சொல்ல முடியாது, நான் கிளம்புறேன். நான் சாப்பிடலன்னா உனக்கு கவலை இல்லையா? இல்லை. ஏன் அப்படி? உங்கள் பாசமலர் தம்பியும் பாசமே இல்லாத நண்பனும் ஊட்டி விடுவாங்க, சாப்பிடுங்க. சிரிக்கும்போது உண்மையிலே மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. சொன்னால் நீங்கள் தான் ஓவராக பேசுகிறீங்களே. மைண்ட் வயசு சத்தமாக வெளியில் கேட்குதுன்னு கிளம்பு. நம்ம போவோம். இதுக்கப்புறம் இவர் கண்ணை பார்த்துட்டு உட்காந்துருந்தோம், அவ்வளோதான் நந்தினி. மரியாதையை எழுந்து போயிடு. என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன். என்னை நான் தேடி தேடி உன்னிடம்.
இருந்தாலும் இதுகிட்ட பேச முடியாது. சிரிச்சுக்கிட்டு வேற உட்காந்துருக்க. காலையில இருந்து சோறு தண்ணி திங்காம தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துக்கு மயங்கி இருக்கணுமே. பால்கனியில மயங்கி கிடப்பான். தூக்கிட்டு போலான்னு வந்தா பக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கான். காதலே வாழ்க்கையின் வேதம் என்று ஆனதே, கண்களால் சுவாசிக்க கற்று தந்தது. டே ரோஹித், என்ன சாமியாச்சு? பால்கனியில பேய் ஏதாவது கிராஸ் பண்ணும்போது பார்த்து பயந்துட்டியா? பூமியே சுழல்வதாய் பள்ளி பாடம் சொன்னது, இன்றுதான் என் மனம் ஏற்றுக்கொண்டது. டேய் டேய் பைத்தியக்காரா, பூமி சுழலடா, உன் தலை தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா காலையில இருந்து நீ சோறு தண்ணி திங்கல, அதனாலதான் உன் தலை சுத்திக்கிட்டு இருக்கு. தப்பா பாடுறடா. ஓஹோ காதலி, என் தலையணை நீ என நினைத்துக் கொள்வேன். அடி நான் தூங்கினால் அதை தினம் தினம் மார்புடன் அணைத்துக் கொள்வேன். கோடை கால பூங்காற்றாய் எந்தன் வாழ்வில் வீசினாய். ரோஹித், என் சாமி வேணாண்டா, பாட்டை நிறுத்துடா, பசிக்குதுடா, போய் சாப்பிடுவோம்டா. சஞ்சய், இதுக்கப்புறம் எனக்கு அவளுக்கும் என்ன நடக்க போகுது தெரியுமா? சொல்லி தோலை என்ன நடக்க போகுதுன்னு. நீயே எப்படியும் ஒரு பெஸ்டான ஆன்சரை சூஸ் பண்ணி வச்சுட்டு தான் கொஸ்டின் கேட்ப. அதனால அதுக்கான ஆன்சரை நீனே சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். காதல் எனக்கு வந்துருச்சு, என் பொண்டாட்டிக்கு வந்துருச்சு. ஆனா என் பொண்டாட்டி அதை வெளியில காட்ட மாட்றா. அதனால இதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் கண்ணாலே போட்டி போட்டு காதலை வெளியே வர வைக்கலான் இருக்கோம் மனசுல இருந்து. ஓ அப்படி? ஆ, சரி சரி, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். நாளைக்கு நானும் என் பொண்டாட்டியும் நியூ ப்ராஜெக்ட் மீட்டிங் விஷயமா வெளியில போறேன் தெரியுமா? மீட்டிங் தான் இதை அட்டன் பண்றதுக்கு நம்ம போக தேவையில்லையடா. ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணாலே போதுமே. அப்படி இருக்கும்போது டைரக்டா போகணுன்ற அவசியம் இல்லையடா. அதுவும் நீ எம்டி, நீ போகணுன்ற அவசியமே கிடையாது. சரியான மக்கு சஞ்சய், நீ சரியான மக்கு. லவ் பண்ணு, லவ் பண்ணாதான் எதுக்கு போகணும் எதுக்கு போகக்கூடாதுன்றத மைண்ட் முடிவு பண்ணும். புரியுதா? தேவையில்லாம வீணாக்கி விட்டுறாதுன்னு என்கிட்ட சொன்னதை இப்போ இந்த செகண்டோட மறந்துடுறேன். நானே பிளான் போட்டு நாளைக்கு அவளை வெளியில கூப்பிட்டுருக்கேன். தேவையில்லாம என் பிளான்ல மண்ணள்ளி கொட்டிடாத சஞ்சய். நான் மண்ணள்ளி கொட்டல, நீ எதுவும் மண்ணள்ளி கொட்டிக்காம இருந்தா சரிதான். நாளைக்கு ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா அந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்துருவல்ல. ஏன்னா நீ சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ரோஹித்துக்கு லவ்னா என்னன்னு தெரியாது, பொண்ணுனா என்னன்னு தெரியாதுன்னு இருந்தேன். ஆனா அவனுக்கும் லவ் வந்ததுக்கு அப்புறம் அவன் வேற மாதிரி இருக்கான். அதனால நாளைக்கு ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா வந்துருவல்லடா. தெரியலையே தெரியலையே சஞ்சய், தெரியலையா? நேற்று பார்த்தேன் நிலா முகம், தோற்று போனேன் ஏதோ சுகம். ஏ தென்றல் பெண்ணே, இது காதல் தானடி, உன் கண்களோடு இனி மோதல் தானடி. டேய், அந்த புள்ள அமைதியா இருக்கின்றதுக்காக நீ மாட்டுக்கு அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்காதனா? சஞ்சய், நான் நந்தினி கிட்ட இவ்வளவு நேரம் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். உன்கிட்டயும் திரும்ப அதுதான் சொல்றேன். நந்தினி கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு. எதை வச்சு சொல்றேன்னு எனக்கும் புரியலடா. ஃபர்ஸ்ட்லேருந்து எபிசோட ஓட்டி பார்த்துட்டு வா, அப்பதான் உனக்கு புரியும். அவளே இந்நேரம் நான் தான் தெரிஞ்ச வேகத்துக்கு நான் உண்மையை கண்டுபிடிச்சிருப்பேன்னு அவ கெஸ் பண்ணியிருப்பா. ஆனா அந்த உண்மையை ஒத்துக்க தான் மாட்றா. அவ வாயால ஒத்துக்க வைக்கிறேன். விஷயம் இல்லாம பேச மாட்டான், எதை வச்சு பேசுறான்? என்ன எதுவோ என்னை சுற்றியே புதிதாய் ஒரு வட்டம், கண்கள் மயங்கி கொஞ்சம் படுத்தால் கனவில் ஒரு சத்தம். சஞ்சய், இப்பதான் பயங்கரமா பசிக்குது, போய் சாப்பிடலாமா? வந்து தோலை, இப்ப வச்ச முடிவுக்கு வந்தியே. யார வீணாக்கிறதுக்கு பிளான் போடுதுங்கன்னு தெரியலையே. டேய், இங்க ஏன்டா வந்த? நான் இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாதுடா. என் பவி வேற இப்பெல்லாம் அடிக்கடி இங்க வர ஆரம்பிச்சிருக்கா. அதனால திடீர்னு என்னை பார்க்க ஏதாவது வந்துட்டா அப்படின்னா மாட்டி பண்றான். என்னது, பவி இங்க வரலா? மாட்டிக்கிட்டான். ஏய், ஒழுங்கா உண்மையை சொல்லு, பவி எப்போ உன்னை பார்க்க வந்தா? சஞ்சய் ப்ரோ, நீ தப்பாலாம் எதுவும் நினைக்காத. அவ கை அடிபட்டு இருந்துச்சுல்ல, நான் அவள்கிட்ட பேசாம கூட இருந்தேனே, அதனால அவ என்னை பார்க்க வந்தா. அவ்வளவுதானே, வேற எதுவும் இல்லையே? இல்ல சஞ்சய் ப்ரோ. ஏண்டா, உன்னதான் அந்த புள்ள லவ் பண்ணலையே, அப்புறம் எப்படா வீடு வரைக்கும் உன்னை நம்பி வந்தது? தெரியலையே, அவளதான் கேட்கணும். ஏண்டி வந்தான்னு கேட்டா, ஒரு பாசத்துல வந்தா பாயாசத்துல வந்தான்னு ஒரு பதிலும் சொல்லல. அவளால அடிபட்டுருச்சுன்னு பார்க்க வந்தலாம் அப்படின்னு மட்டும் தான் சொன்னான். இன்னும் உங்க அண்ணனே கல்யாணம் ஆனதை கன்ஃபார்ம் பண்ணல, அதுக்குள்ள நீ வளைய அப்டேட் ஏதாவது குறிச்சிடாதன்னா? ஓ, அண்ணன் மாதிரியா பேசுறேன்.
நான் அண்ணன் மாதிரி பேசணும்னா நீலாம் தம்பி மாதிரி நடந்துக்கணும். அப்பதான் நான் அண்ணன் மாதிரி பேச முடியும். நீ ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு நான் மட்டும் வேற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. புரியுதா? கிரேட் இன்சல்ட். சரி ஓகே, நீங்க 2 பேரும் கிளம்புங்க, வேலைக்கு ஆகாது. நீங்க எதுக்கு 2 பேரும் இங்க வந்தீங்க இப்போ? பாரு, நான் மட்டும் வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன். உங்க அண்ணன் இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புறேன்னு கிளம்பிட்டான். சரி ஓகே, இன்னைக்காச்சும் நான் வீட்டு பக்கம் போலாமேன்னு கிளம்பும்போது உட்காந்துருக்கு பாரு தப்புல அது என்ன இங்க கூப்பிட்டு வந்துருச்சு. உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன் மச்சான் 10 நாள்ல சவால்ல ஜெயிச்சிருவனா? இது ஒரு நல்ல கேள்வி கௌதமே. ஆனா இந்த கேள்வியா நீ கேட்க கூடாது. நாங்க 2 பேரும் தான் உன்னை பார்த்து கேட்கணும். அங்க அவன் டைம் வேணுமாடா, போதுமாடா, யோசிச்சு பேசுறான்னு சொல்லும் போதெல்லாம் போது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க வந்து 10 நாள்ல ஜெயிச்சிருவானான்னு கேட்டா என்ன பதில் சொல்லணும்னு தலைவர் எதிர்பார்க்கறீங்க? நீங்களாம் உற்சாகப்படுத்தணும்னு நான் எதிர்பார்க்கறேன். அதுதான் மச்சான். ஆனாண்டா, நீ இப்படிலாம் கேட்கறத பார்த்தா எனக்கு இப்பவே ஃபீவர் வர்ற மாதிரி இருக்கு. டேய், அவளை பத்தி தெரிஞ்சு தானடா நானும் யோசிச்சு பேசுன்னு சொன்னேன். அப்ப நல்லா வியாய திறந்து வியாக்கியானம் பேசிட்டு இப்ப என்னடா இப்படி கேட்குற? சும்மா மச்சான், நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். 10 நாள் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். தலைவரே, அதுக்கு பேர் 10 நாள் இல்ல, 10 நாள் தான் இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் சஞ்சய் ப்ரோ. அப்புறம் நீ என்ன எங்க கூட உட்காந்துருக்க? நேற்று எதுக்கு இத்தனை சண்டை போட்டேன்னு கேள்விப்பட்டேன். சமாதானப்படுத்த போலியா? வானாண்டா, ஒழுங்கா வாய முடிடுங்க. அது அப்படிதான் நடிச்சிரும். நம்மளுக்கு தெரியாம போய் பார்க்கும். ஆனா அது பார்க்கறத கீர்த்தனை என்கிட்ட சொல்லிடும். அதனால எனக்கு தெரிஞ்சா உனக்கு நான் சொல்றேன்னு. நீங்க 2 பேரும் எப்படிடா ஃப்ரெண்ட் ஆனீங்க? என்னால பிலீவ் பண்ணவே முடியல. ஒரு கேரக்டர்ல ஒருத்தன் இருக்கலாம், 2 பேரும் அச்சடிச்ச மாதிரி இருக்கீங்களாடா கேரக்டர் வைஸ். எப்படிடா இதெல்லாம்? சஞ்சய் ப்ரோ, உனக்கு இவன் சொல்லியிருக்கானா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இவனை ஃபர்ஸ்ட் தெரியாது, இலக்கியாவை தான் ஃபர்ஸ்ட் தெரியும். இலக்கியாவை ஃபர்ஸ்ட் தெரியுமா? ஆமா சஞ்சய் ப்ரோ, இலக்கியாவை தான் ஃபர்ஸ்ட் தெரியும். இலக்கியா கிட்ட பேசி பழகணுன்றதுக்காக தான் நான் இவனையே ஃப்ரெண்டு பிடிச்சேன். நீங்க ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்டு தானடா? ஆனா அந்த ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? அவன் இன்னைக்கு நேத்தி இலக்கியாவை எனக்கு விட்டு கொடுக்கல. அவன் ஸ்கூல் படிக்கும் போதே இலக்கியாவை எனக்கு விட்டு கொடுத்துட்டான். அடப்பாவீங்களா? சஞ்சய் ப்ரோ, ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்னா சொல்லி தோலைங்க, எப்படியும் விட மாட்டீங்க. நீங்க யாரு? எதுக்கு என்கிட்ட பேசுறீங்க? ஏய் இலக்கியா, என்ன தெரியல உனக்கு? எனக்கு தெரியல. நீங்களாம் என்கிட்ட பேசக்கூடாது. நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். நீங்க பெரிய கிளாஸ் அண்ணன் தானே? ஏய், நான் பெரிய கிளாஸ் அண்ணன் தான். இந்த ஸ்கூலுக்கு நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். என்ன பார்க்கறதுக்கு நீங்க எதுக்கு வரணும்? எனக்கு நீங்க யாருன்னே தெரியாது. என்கிட்ட எல்லாம் பேசாதீங்க. நான் போய் என் பிரகாஷ் மாமாவை கூப்பிட்டு வருவேன். இலக்கியா, நான் சொல்றது கேளு. எனக்கு ஒண்ணு தெரியும், உனக்கு என்ன தெரியும்? எனக்கு உங்களை தெரியாது. நான் எந்த பாய்ஸ் கூடயும் பேச மாட்டேன். எனக்கு எங்க ரோஹித் மாமா பிரகாஷ் மாமா மட்டும்தான் தெரியும். ஏய் இலக்கியா, நான் சொல்றது கேள. நான் கேட்க மாட்டேன். நீங்க என்கிட்ட பேசாதீங்க. நான் போறேன். ஏய், நான் உன்கிட்ட பேசிட்டு தான் போவேன். நான் உன்கிட்ட பேசணும். ஆமா பிரகாஷ் மாமா. ஏய் அழுவாத, யாராவது பார்த்தா என்ன திட்டுவாங்க. இரு நான் போய் எங்க பிரகாஷ் மாமாவை கூப்பிட்டு வரேன். யாரா என் அத்தை பொண்ணுகிட்ட ஒம்பளை கத்த? உள்ள வந்த பவரடி அண்ணன் யாரு? ஆமா, யாருன்னே தெரியல. இந்த அண்ணன் என்கிட்ட வந்து பேசுறாங்க. பேசாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. டேய், அவ தான் பேசாதன்னு சொல்றாள் மேடம். அப்புறம் எதுக்கிட்ட அவகிட்ட பேசுறேன்? அவளுக்கு என்ன தெரியும்? அவ மறந்துட்டான்னு நினைக்கிறேன். அதுதான் அவகிட்ட நான் சொல்ல போனேன். எனக்கு அவளை தெரியும். டேய், உன்னை நான் பார்த்ததே கிடையாது. யாருடா நீ? உனக்கு அவளை தெரியுன்ற, அவளுக்கு உன்னை தெரியுங்கிற. நான் பார்த்தது இல்லையா உன்னை? நானும் தான் உன்னை பார்த்ததில்ல. நீ யாருடா? ஏய், என்னைய யாருன்னு கேட்குற? நான் தாண்டா அவளோட அத்தை பையன் பிரகாஷ். ஓ, பிரகாஷ் நீ தானா? அவ என்கிட்ட சொல்லியிருக்கா. அவ குட்டியா இருக்கும்போது என்கிட்ட சொல்லியிருக்கா. அவ எப்படா குட்டியா இருக்கும்போது உன்கிட்ட சொன்னா? அவ சின்ன வயசுல இருந்து எங்க கூட தாண்டா இருக்கா. அவளுக்கு தெரிஞ்சது ஃபுல்லா நானும் எங்க ரோஹித் அண்ணா மட்டும்தான். அவ யார்கிட்டயும் பேசவே மாட்டாடா. அவ பேசியிருக்கா, அவ என்கிட்ட பேசியிருக்கா. அவளுக்கு என்ன தெரியும்? இலக்கியா, இவன் உனக்கு தெரியுமா? இவன்கிட்ட பேசியிருக்கியா? எனக்கு தெரியாது மாமா. யாருன்னே தெரியாது. இவங்க வேணும்னே போய் சொல்றாங்க. இப்ப என்னடா சொல்ற? அவளுக்கு தான் உன்னை தெரியாதாமே, அப்புறம் ஏன்டா அவகிட்ட பேசுறேன்? அவளுக்கு என்ன தெரியும், ஆனா மறந்துட்டான். திரும்பி திரும்பி இந்த அண்ணா இப்படியே சொல்லி என்ன கஷ்டப்படுத்துறாங்க. நான் போறேன். இலக்கியா, ஒரு வாட்டி நான் சொல்றதை கேளு. நான் கேட்க மாட்டேன். யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். நான் பேச மாட்டேன். யார்கிட்டயுமே நான் பேச மாட்டேன். நான் ரோஹித் மாமா பிரகாஷ் மாமாட்ட மட்டும் தான் பேசுவேன். நான் யார்கிட்டயுமே பேச மாட்டேன். எனக்கு யாரையுமே பிடிக்காது. ஏய், ஒழுங்கா ஓடிட்டு சொல்லிட்டேன்.
டேய் அவளை அழுக வச்சுலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுவான்னு பாரா. இந்த ஸ்கூல்ல தான் எங்க ரோஹித் அண்ணாவும் படிக்கிறாரு. நான் போய் அப்புறம் கூப்பிட்டுட்டு வந்து உன்னை அடிக்க சொல்லுவேன் பார்த்துக்கா. வேணாம், அடிக்கலாம் வேணாம். நான் பேசல அவகிட்ட. சாரி. நீ வா பிரகாஷ் மாமா, நம்ம போலாம். ஒழுங்கா இருந்துக்கோடா. இன்னொரு வாட்டி அவகிட்ட பேச ட்ரை பண்ண, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அவதான் என் கூட ஃப்ரெண்ட் ஆக மாட்டா, பேச மாட்டா. நீயாச்சும் என் கூட பேசுவியா? அவளுக்கு பிடிக்காதவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன். அவளுக்கு என்ன பிடிக்கும், நான் உண்மையாவே தான் சொல்றேன். அவ என்கிட்ட பேசியிருக்கா, நான் அவகிட்ட பேசியிருக்கேன். ஆனா அவ என்ன இப்ப மறந்துட்டா. அது எப்படி அவளுக்கு மறக்கும்? உன்னை தெரியும்னா தெரியும்னு சொல்லுவாள்ல, வேணும்னே அப்படிலாம் பண்ண மாட்டா. நான் அவளை பத்திலாம் பேசல. இதுக்கப்புறம் நீ என் கூட ஃப்ரெண்டா இரு, எனக்கு அது போதும். நான் உன் கூட ஃப்ரெண்டா இருந்தா அவ என்கிட்ட கோச்சுப்பா. நான் உண்மையாவே அவளுக்காக தான் இந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்தேன். நான் வேற ஸ்கூல்ல படிச்சேன் தெரியுமா? நான் உண்மையாவே அவளுக்காக தான் இந்த ஸ்கூல்ல கண்டுபிடிச்சி அவ எங்க இருக்கான்னு தேடி இந்த ஸ்கூலுக்கு வந்தேன். உண்மையாவா சொல்ற? அப்ப உண்மையாவே உனக்கு அவளை தெரியுமா? ஆமா, எனக்கு உண்மையாவே அவளை தெரியும். அவளுக்கு என்ன தெரியும்? ஆனா அவ என்ன மறந்துட்டான். அவ ஏன் மறந்துட்டான்னு எனக்கு தெரியல. ஆனா அவளுக்கு ஞாபகம் வரும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஆமா, எப்படி உனக்கு அவளை தெரியும்? இல்ல, நான் சொல்ல வந்தப்பவே இவ்வளவு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. நான் சொல்லல. நான் எப்போ அவ கேட்கறாளோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அப்பதான் நான் அவகிட்ட சொல்லுவேன். அது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அவளை எனக்கு எப்படி தெரியும்னு. நீ பேசுறத பார்த்தா உண்மையா பேசுற மாதிரி தான் தெரியுது. அப்ப நீ போய் சொல்லலையா? இல்ல, நான் போய் சொல்லல. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவளுக்காக தான் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன். நான் உண்மைதான் சொல்றேன். நீயாச்சும் நம்பு. சரி சரி, அழுவாத, நான் நம்புறேன். நீ எந்த கிளாஸ்? 9th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன். அவளை உனக்கு எப்போ தெரியும்? அவ கொஞ்சம் குட்டியா இருக்கும்போது எனக்கு தெரியும். நான் அப்போ 6th ஸ்டாண்டர்ட் படித்தேன். அப்பதான் அவளை நான் பார்த்து பேசினேன். இப்பதான் இந்த ஊருக்கு வந்தீங்களா? ஆமா, இப்போதான் இந்த ஊருக்கு வந்தோம். இங்க வந்தப்போ எனக்கு யாரையும் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் இவளை பார்த்தேன் இந்த ஸ்கூல் கிட்ட. அப்போதான் நான் அப்பா கிட்ட சொல்லி இந்த ஸ்கூல்ல படிக்கணும்னு சொன்னேன். அப்பா என்ன இந்த ஸ்கூல்ல மாத்தி விட்டாங்க. அப்போ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது இங்க? இல்ல, நான் அவளுக்காக தான் இந்த ஸ்கூல்ல சேர்ந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற ஸ்கூல்ல இருக்காங்க. சரி சரி, நீ அழுவாத. இனிமேல் இந்த ஸ்கூல்ல நான் தான் உனக்கு ஃப்ரெண்ட். என்ன? நான் 9th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன்ல இருக்கேன். நான் எப்படியாவது மாத்த சொல்லி பி செக்ஷனுக்கு வந்துடுறேன். ம், சரி. பாவீங்களா, 9th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டார்ட் பண்ண காதலாடா இது. ப்ரோ, அவளை எனக்கு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தெரியும். அவகிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து பேசுனது அப்போதான். அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் அவளை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணது, இவனை பார்த்தது, பேசுனதுலாம். நான் அழுத உடனே இவன் மனசு மாதிரி என் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அப்ப என் கையை பிடிச்சவன் தான் அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ, நீ சொல்ற மாதிரி நான் 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்துலாம் அவளை லவ் பண்ணல. அவளை எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சோம். 2 பேரும் வேற வேற காலேஜ். ஏய், இலக்கியாவை கூட நடுவில் ஸ்கூல் மாத்தினீங்களா? இந்த பைத்தியக்காரனால தான். இவன் அவள்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தான். கண்ட்ரோலே ஆகல. இவன் பேசுறான்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்கூல்ல படிக்க மாட்டேன்னு வேற ஸ்கூல் மாறிட்டா. அதுக்கப்புறம் நானும் இவனும் தான் அந்த ஸ்கூல்ல படிச்சோம். அவ வேற ஸ்கூல் போயிட்டா. நானும் உங்க கூட அதே ஸ்கூல்ல தானடா படிச்சேன். நீங்க பண்ண அழும்புலாம் எனக்கு தெரியலையடா. இப்போ நீ எங்க கூட தான் சுத்துற. நாங்க பண்ற அழும்புலாம் உனக்கு தெரியுதா என்ன? பாவீங்களா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏண்டா நீ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் அவளை ஃபர்ஸ்ட் பார்த்தன்ற. அப்ப எப்படா பார்த்தேன்? அதை சொல்ல மாட்டானாமா. அன்னைக்கு இவன் சொல்ல வந்தப்ப அவ கேட்கலையா. அதனால நான் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். அவளா வந்து என்னைக்கு என்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னு கேட்கறாளோ அன்னைக்கு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு இருக்கான். ஆமா சஞ்சய் ப்ரோ, நான் இவ்வளோ டைம் அவகிட்ட சொல்ல போனேன் தெரியுமா? ஆனா அவ கேட்கவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட அவ தெரிஞ்சுக்க விரும்பல. அதுக்கப்புறமும் நிறைய டைம் அவகிட்ட சொல்ல போனேன். அவ காது கொடுத்து கூட கேட்கல. ஏன் இது வரைக்குமே கேட்கல. இதுக்கப்புறமும் கேட்க மாட்டா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. எதையோ பண்ணி தோலைங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் மட்டும் வச்சிருக்கீங்கடானா. ஆமா சஞ்சய் ப்ரோ, ஆனா அவளை நான் லவ் பண்ணதெல்லாம் ஒரு தனி ஃபீல் தான். நான் காலேஜ் படிக்கும்போது தான் நான் அவளை லவ் பண்றேன்றதை கூட கண்டுபிடிச்சேன். ஐயோ, அந்த கதையெல்லாம் கேட்காத சஞ்சய் ப்ரோ. அவ்வளவுதான், வச்சு செஞ்சிருவான். இன்னைக்கு நைட்டு பூரா கதை சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த பொல்லாதவன் படத்துல தனுஷ் டீ வாங்கி கொடுத்து 5 வருஷம் லவ் ஸ்டோரி சொல்லுவார் பாரு. அதையே நம்மளால கேட்க முடியாது. இவனை பாரு, 6வது படிக்கிறதுல இருந்து லவ் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்றான். நம்மளால கேட்க முடியாது சஞ்சய் ப்ரோ. ஒழுங்கா நீனும் ஓடிட்டு நானும் போயிடுறேன். அதுவும் கரெக்டு தான். நம்மளால கேட்க முடியாதுப்பா. ஏதோ உங்க அண்ணனே இன்னைக்கு தான் வீட்டுக்கு போடான்னு பாவம் பார்த்து விட்டுருக்கான். அதனால நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். எங்க அம்மா ஏற்கனவே நான் கூர்க்கா வேலை பார்க்குறேன்னா ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னா டவுட்ல இருக்காங்க. இன்னைக்காச்சும் போய் நான் அதை கன்ஃபார்ம் பண்றேன். ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறேன்னு. ஏன் சஞ்சய் ப்ரோ, நாளைக்கு மீட்டிங்கா?
ஆமாண்டா, மீட்டிங்ல தான் சொல்லி எதையோ கதையை சொல்லி வச்சிருக்கான். ஆளுக்காளு ஒரு கதையை சொல்றீங்க. என்ன கதைன்னு தான் ஒன்றும் விளங்க மாட்டுது. ஏன் ப்ரோ, நீ எதுவும் கடைசி வரைக்கும் கதை சொல்ல மாட்ட போலயே? வாய்ப்பு இல்லடா, வாய்ப்பே இல்லை. பார்க்குறோம், எவ்வளோ நாள்னு பார்க்குறோம். பாருங்க பாருங்க. சரி, ஓகே சஞ்சய் ப்ரோ, பேசினா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இவன் வேற நம்ம வந்ததில் ஏதோ பிரச்சனை ஆயிடுங்கிறான். அதனால நீனே இடத்த காலி பண்ணு, நானும் இடத்த காலி பண்றேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போய் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வேற போகணும். உனக்கு என்னடா முக்கியமான வேலை, அதுவும் அடுத்த ராத்திரியில? அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது சஞ்சய் ப்ரோ, சீக்ரெட்டு. சீக்ரெட்டா? ஆளை பத்தியா நல்லா வாய் தாண்டி உனக்கு. போல்டா இருக்கணும், அதுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீயா ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்க. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்ப எப்படி இருந்தியோ அதே மாதிரி தாண்டி என் கண்ணுக்கு இன்னும் நீ தெரியற. அதே குழந்தைத்தனமான ஃபேஸு, பேச்சு மட்டும்தான் சவுண்டா வருது. மற்றபடி நீ மனசளவில் குழந்தை தாண்டி. சின்சான். சின்சானா? நான் ஃபர்ஸ்ட் இப்படி பார்த்தானே யோசிச்சு பார்க்குறேன். இன்னும் என் கண்ணுலேருந்து அந்த ஞாபகம் மாறியவே இல்லடி. என் தேகம் முழுவதும் மின்மினி மின்மினி ஓடுதே, மாயங்கள் செய்கிறாய் மார்பினில் சூரியன் போகவே காயுதே. மனசில்ல. இன்னும் கொஞ்ச நேரம் உன்னை பார்த்துக்கிறேன். ஏன்னா கண்ணு முழிச்சிட்டினா நீ என்னை பார்க்க விட மாட்டேன். ஐ லவ் யூ லேக்கா. தூக்கம் வருது. தூங்கு. உன் அழகை பருக என் கண்கள் போதாதடி, இந்நிலையை எழுத வானங்கள் போதாதடி, நேரமுல்லை பின்னெழுத்தும் வாரமெட்டு நாள் கொடுத்தும் சுற்றும் பூமியை தடுத்துமே. ஹே, போதவில்லையே போதவில்லையே. இந்த பொண்ணு இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இந்நேரம் எந்திரிச்சிருப்பாளே தூங்கி. இலக்கியா, காஃபிமா. ஆமா, எனக்கும் காஃபிமா. கதவு தரடி. கதவை திறந்தா தானே காஃபி கொடுக்க முடியும். கதவை திறக்காமலே காஃபினா நான் எப்படி எடுத்துட்டு வர முடியும்? என்ன ஆச்சு இவளுக்கு? ஏய், கதவை தரடி. யார் இது? டேய் டேய் டேய், இங்க பாருடா. இவன் எப்போ வந்தான்? காஃபிமா. காஃபியா? டேய் டேய், மரியாதை வந்துடுடா. விடிஞ்சிருச்சாவா? எப்படா வந்த நீ? நான் நைட்டு வந்தேன். எங்கே தூங்கிட்டேனா? குட் மார்னிங் செல்லக்குட்டி. ஏய் ஏய், காலையில எனக்கு கடுப்பேத்தி பார்க்காத.